இந்த பேஜ் நீங்க ரிமூவ் பண்ணும்போது இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளானட்டை பார்த்தோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சித்தா நட்சத்திரம் பார்த்தோம். பரத் சார்நாட் சப்ளோட பார்த்தோம். வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பேசிக் அப்ளிகேஷன்ல போயிட்டு மூவ் பண்ணுங்க. இந்த சார்ட் உங்களுக்கு எடுத்துக்கல வந்ததா? வந்ததா இல்லையா சொல்லிட்டு இல்ல பாருங்க. மேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு லக்னானுடைய நட்சத்திரம் இது எவ்வளவு டிகிரில இருக்கு, எந்த ஹவுஸ்ல இருக்கு. லக்னா இன் லிப்ரா இந்த டிகிரில இருக்கு. சித்தா நட்சத்திரத்துல இருக்கு. ஃபோர்த் பாதால இருக்கு. அந்த ராசி லார்ட் வந்துட்டு வீனஸ், நட்சத்திர லார்ட் இஸ் மார்ஸ், சப் லார்ட் இஸ் சன் அண்ட் சப் லார்ட் இஸ் மூன். இது எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் வந்துடும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை. சார்ட் இஸ் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் கீழே வாங்குறது. கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு ராசி சார்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சார்ட் கஸ்பல் சார்ட். கஸ்பல் டிவிஷன் பண்றோம் இல்லையா? அதாவது கஸ்பல் டிவிஷன் வந்து கேபி பண்ணியிருக்காங்க. கீழே வாங்க. இந்த ஹவுஸ் இருக்கு இல்லையா? கீழே வாங்க. இது ஒரு ஹவுஸ் 12 ஹவுசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு லிப்ரா 4 டிகிரி இருக்கு. இது பார்டர்ல வந்துச்சுனாக்கா ப்ரீவியஸ் ஹவுஸ்க்கு இந்த ஹவுஸ்க்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு 4 டிகிரி இருக்கு. செகண்ட் ஹவுஸ் வந்து 3 டிகிரி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லிப்ரால வந்துட்டு 4 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஹவுஸ் ஸ்கார்பியோல வந்து அது 3 டிகிரி கம்ப்ளீட் ஆகுது. இப்போ 3 டிகிரி மேல 4 டிகிரி வந்தாக்கா இட் வில் நாட் பி இன் லிப்ரா, இட் வில் பி இன் ஸ்கார்பியோ. தட்ஸ் தி மூமெண்ட். புரிஞ்சுதா? ஸோ அந்த வேரியேஷன் செக் பண்ணுறதுக்குன்னா இந்த சார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இது இப்போ பிரச்சனை. இப்போ யாரோ வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. யூ காட் தி சார்ட் இன் யுவர் ஹேண்ட். இப்போ லக்னா கஸ்பல் சப்ளாட் பண்ணணும். அதாவது லக்னா வந்து கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஹவுஸ். லக்னா கஸ்பல் சப்ளாட் பண்ணணும். கஸ்பல் சப்ளாட் இஸ் சன் இருக்கா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். முடிச்சுட்டு ஸ்பீச். ஓகே, இதுதான் இப்படிதான் அப்ரோச் பண்ணோம். இந்த அப்ரோச் டெக்னிக் லக்னாவுடைய ஹஸ்பண்ட் சப்ளாடு போடணும். ஹஸ்பண்ட் சப்ளாடு என்ன? சன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் 1 and போட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கியா? தட் இஸ் யுவர் லக்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஹஸ்பண்ட் சப்ளாடு போங்க. எஸ்எல் போட்டிருக்கு இல்லையா? அதே ரோல லாஸ்ட் செகண்ட் எஸ்எல் போட்டிருக்கா, எஸ்யூ போட்டிருக்கா. சன்னா Sun connected to which star? அதாவது சப்லாட் connected to the star lord of which planet? அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th house கனெக்ட் ஆயிருக்கு, 7th house கனெக்ட் ஆயிருக்கு, 12th house கனெக்ட் ஆயிருக்கு. இது நேரா வருது இல்ல? எந்த ஹவுஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அட்வான்ஸ் பேக்கேஜ் வரது இல்லை. இதெல்லாம் தேடணும். அது அப்படி கிடையாது. பார்த்தோன்னே டக்கு சொல்லலாம். அதுக்குதான் இது வேணான்னு விட்டுட்டேன். அது வந்து ஸ்டேட்டா வரல. அதாவது இதை விட அட்வான்ஸ் சேம் இன்ஃபர்மேஷன் தான். அது வந்து ஃப்ரீயா கிடைக்குது. அது காசு கொடுத்தா கிடைக்கும். இல்ல இல்ல, இது இன்னைக்கு 24,000 rupees இன்னைக்கு. இல்ல இப்ப நம்ம கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்குது சொல்றேன். அது 18,000 rupees இப்ப வாங்குறது. ஏன்னா அதுல என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, இங்க வந்து சன் நான் காமிச்சேன் இல்லைங்களா? அதான் 2 மார்க் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். நான் பார்த்த உடனே ஓகே இட் இஸ் கனெக்டட் டு 4-7. ஒரு இதுல தேடி எடுத்தேன் சன்ன்றது. அதுல வந்து அப்படியே ஒரு லைன்ல போன நாள் கிளாஸ்ல கலர் கோட் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் சேம். இல்ல கட்சில நீ கிளாஸ் என்ன தெரியுங்களா? டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இஷ்டப்படல. நான் 100 rupees தான் சார்ஜ் பண்ணுவேன். ஐ வாண்ட் ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். சும்மா உட்காந்து தேடிக்கிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். அண்ட் ஆல்சோ தி அப்ளிகேஷன் டைம் ரொம்ப எடுக்கும். அதுக்காக நான் பண்ணா அந்த பேக்கேஜ் வந்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். பட் சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அவன் கலர் கோட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, சரி. இப்ப பாருங்க, லக்னா ஹஸ்பண்ட் சப்ளாட் கனெக்டட் டு 4th house,
seventh house, seventh, eighth house. Yeah. எந்த ஹவுஸ்ல அவர் வந்து ஸ்டார் லார்டா இருக்காருன்னு பாக்குறீங்க. Sublord connected to the star lord of which planet? ஸ்டார் லார்ட்ல காலம்ல தேடுறீங்க. Yes. Star lord வந்து நட்சத்திர லார்டுன்னு போட்டுப்பாங்க, அவ்வளவுதான். எஸ்டின்னு போடல, நட்சத்திர லார்டு. நெக்ஸ்ட்ல இருக்குது எஸ்எல் சப்லார்ட். சப்லார்ட் connected to the star lord of which planet அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஹவுஸ் கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 4th house, 8th house and 12th house. ஓகே, கரெக்டா? அநேகமா அவருடைய டைமும் உங்க டைமும் மேட்ச் ஆயிருக்காது, ஒரு இருக்கலாம். அவர் போட்ட சார்ட்டுக்கு அந்த டைம் போட்டுங்க. பட் ஏதோ அங்க இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது ஏதோ மேட்ச் ஆகல போல தெரியுது. மேட்ச் ஆகுதா? சரி, அப்ப சரி. யோசிச்சனால டவுட் வந்துச்சு. அதனால சப்போஸ் மேட்ச் ஆகலன்னு அவங்க சொல்லிட்டாருங்க, அசண்டன்ட்டுடைய சப்லாட் எந்த அந்த என்ன நட்சத்திர லார்டுன்ற காலம்ல எந்தெந்த ஹவுஸ்ல வருது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்லாட் என்ன சொல்லுங்க, அசண்டன்ட்டுடைய சப்லாட் என்ன? அதான் சொல்றேன், அதனால தான் சொல்றேன். இங்க வந்து சன் இருக்கு. எஸ்எல்ல என்ன வருது உங்களுக்கு? எஸ்எல்ல ஃபர்ஸ்ட் வீனஸ் வருது. எஸ்எல்ல வீனஸ் வரல. அப்ப டைம் மேட்ச் பண்ண இல்ல, இந்த டைம் சொல்லுங்க. அந்த டைம் ஷிஃப்ட் பண்ணிடு. இல்ல இதுல வச்சிருக்கே பாரு. பின்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். 4th August 2024, 11 hours 40 minutes 43 seconds. இங்க நீங்க டெல்லி போட்டீங்க, அதான் போடணும். அங்க 11:40. 4th August 2024, 11 hours 40 minutes 43 seconds. Place வந்துட்டு டெல்லி, இந்தியா, டெல்லி. இந்தியா அதை போட்டீங்கன்னா சேம். டெல்லி தான். அதுக்கு என்ன பண்ணும், நீங்க ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும். இந்த ஃபைல் நியூல போயிட்டு மாட்டிக்கணும். கிளாஸ்ல இருந்து நம்பர் வருது. அப்படியே நீங்க பின்னால போங்க, இங்க வந்து பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணீங்க இல்லையா? I did it. லைனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு சேஞ்ச் அதை சேஞ்ச் பண்ணியா? எஸ்எல் சன்ல இருக்கு. சன்ல இருக்கா? ஓகே. இப்போ என்எல் இருக்க காலத்துல சன் எதுல இருக்கு பாரு, எந்தெந்த ஹவுஸ்ல இருக்கு? நம்பர் கவுண்ட் பண்ணு. 1 2 3 வாசிப்பாரு. கேத்துல எஸ்சி செகண்ட் எஸ்சி எதுல இருக்கு? ரெண்டுல என்எல் ரெண்டுல செகண்ட் காலம் எந்தெந்த ஹவுஸ்ல வரும்? பாதத்துல ரெண்டாவது. வேற இந்த 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 சார்ட் ஓபன் பண்ணியா? யா இதுல வந்து லக்னா சப்ளோட எங்க வருது? சன் எஸ்எல்ல வந்து சன் எஸ்எல் எஸ்எல்ல சன் வந்திருக்கு. தட் இஸ் சப்லாட். எஸ்எல்னா சப்லாட். அது ஸ்டார் லார்ட், நட்சத்திர லார்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த பக்கம் நட்சத்திர லார்ட். நட்சத்திர லார்ட்ல எது கனெக்ட் ஆயிடுது? சன் எங்க வருது, எந்த ரோல் வருது? இந்த ரெண்டாவது பாதம் ஹவுஸ்ல எந்த ரோல்? உத்தராயணம் யுரேனஸ் என்னது? இப்போ போயிட்டு அவருக்கு அந்த பிளேஸை காமிக்க போகும்போது இந்த டைப் செட் ஆயிடுச்சு. Again have to change. Okay, we'll change now everything. 8,000 இப்போ 10,000 திருப்பி நீ சன் அவுட் ஒரு நிமிஷம் வாங்க, அப்படியே கிட்ட வந்துருங்க. காமிச்சிடலாம், அப்படியே காமிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு புரியுற வரைக்கும் கஷ்டம், அப்புறம் ரொம்ப ஈஸி. பாருங்க, இப்போ எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இதுல வந்து லக்னா கர்பல் சப்ஜெக்ட் சன்னா, சன் இஸ் கனெக்டட் டு இங்க பாருங்க. இது நீட் பண்ணக்கூடாது. The mouse is also.
எதை ஆர்டர் You can just reconnect the wire. அங்கே உட்காந்து இப்போ பாருங்க நீ கீழே வாங்க. அதாவது சார்ட் போடுறீங்க இல்லையா? டவுன்ல வாங்க. டவுன்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல வந்து லிப்ரான் இருக்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லக்னம் வந்துட்டு லிபரல் லக்னம். இப்போ அது எவ்வளவு டிகிரில இருக்குன்றது நெக்ஸ்ட். அது எந்த ஸ்டார்ல இருக்குன்னா சித்தா நட்சத்திரத்துல இருக்கு. எத்தனாவது பாதத்துல இருக்குன்னா 4th பாதத்துல இருக்கு. ராசி நாடு அந்த வீட்டுக்கு அதிபதி, அந்த வீட்டுக்கு ஓனர் யாருன்னா வீனஸ். அந்த நட்சத்திரம் எதுக்கு எந்த நட்சத்திரம் இருக்குன்னா மார்ஸ் நட்சத்திரம். அதான் சித்தா. சித்தா இஸ் மார்ஸ். ஓகே. அதுக்கு நெக்ஸ்ட் அந்த சப் டிவிஷன் பண்ணும்போது சன் போகும். அந்த சப் டிவிஷன் பண்ணும்போது 3 போகும். ஓகே. திஸ் இஸ் எல்லா பக்கத்துக்கும் இதே இன்ஃபர்மேஷன். ஓகே. இப்போ நீங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட, இல்ல வந்திருக்காங்க ஏதோ கொஸ்டின் கேட்கறதுக்கு. அப்ப என்ன பிளான்? அந்த சப்லார்ட் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சப்லார்ட் இஸ் சன் கனெக்டட் டு தி ஸ்டார் லார்ட் ஆஃப் விச் பிளானட். ஓகே. ஸ்டார் லார்ட் எதாவது கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4th ஹவுஸ், நெக்ஸ்ட் 8th ஹவுஸ், 12th இல்லைங்களா? 4, 8, 12 இது கனெக்ட் ஆயிருக்கு. எஸ், எது கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா அவன் மைண்ட்ல என்ன கொஸ்டின் இப்போ இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4th house connected to 8th and 12th. 4th house talks about land, property, vehicles, mother. இவங்க ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அவன் கேட்கறான் அப்படின்றது தெரியும். அதான் நீங்க சன் எங்க இருக்கு பாருங்க. ஜாதகத்துல லக்னா துலா லக்னமா? ஓகே. துலா லக்னத்துல இருந்து 7th, 8th, 9th, 10th ஹவுஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கா? மூன் அண்ட் சன். 10th ஹவுஸ்ல மூன் அண்ட் சன் இருக்கா? அப்படியே மேல வாங்க. அப்படியே மேல வந்தீங்கன்னா சார்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சார்ட்ல சன் எங்க இருக்கு பாருங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் சன் வந்து இல்லையா? இட் இஸ் கனெக்டட் 8 and 12 வந்து இல்லையா? ஏன் 8 and 12 ஹவுஸ் பாத்தீங்கன்னா அந்த சன் எங்க இருக்கு ஜாதகத்துல கடகத்துல இருக்கு. இந்த கொஸ்டின் ரிலேட்டட் டு 10th ஹவுஸ். மூன் இன்வால்வ் ஆகுதுன்னா மதர் இன்வால்வ் ஆகும். 4th house லார்ட் மதர் நேச்சுரல் ஜோடியாக் வந்து கனெக்டட் டு 4th house. மேஷர்ல இருந்து பாத்தீங்கன்னா மேஷர் ரிஷபம் மிதுனம் கிடைக்கும். சோ 4th house. இந்த விஷயத்துல இவன் பிசினஸ்ல மதரின் கூட சப்போர்ட் வந்து ப்ரொஃபஷனல்ல அவன் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்கான். அதை கேட்க மதரால ஃபேஸ் பண்ணி மதரை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல மதர் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. 4th house வந்திருந்தாங்க. புரியுங்களா? உங்களுக்கு 4th house கனெக்ஷன் வந்திருந்தாங்க. ஓகே. இப்படி கிராஸ் செக் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் because 4th house talks about mother connect ஆயிருக்கான்னு செக் பண்ணோம். சார் நேச்சுரல் ஜோடியாக்ல ஏன் மேஷத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. நம்ம வந்து லக்னத்துல இதுல இருந்தானே எடுப்போம். இங்க ஏன் மேஷத்துல எடுக்கிறீங்க? மேஷம் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஜோடியாக். ஜோடியாக்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கங்க தான் ஒவ்வொரு ஹவுஸும் எந்தெந்த விஷயத்தை இன்ஃபர்மேஷன். 4th house talks மதரா? 4th house உங்களுக்கு சன் கனெக்ட் ஆயிருக்கா? அப்ப மூணு அங்க இருக்கா? சோ மதர் இஸ் தி பர்ஃபெக்ட் பர்சன் ஹூ இஸ் இன்வால்வ்ட். Sir, it is the interpretation of the character of mother how it involved in her. Mission line pakambar 4th house ah. Sir, mission is the natural zodiac. ஆமா சார். அவன் क्वेश्चन என்னன்றத லக்னத்துல நீங்க தேடி சண்டை போகும்போது 10th ஹவுஸ்ல இருக்கு. Yes, confirm. Why 4th house is connected? அப்படின்னு பார்த்தா 4th house not is sitting in 4th house from natural zodiac. So moon talks about mother.
Mother is involved here. இல்ல, அவர் கேக்குறதுங்க இப்ப நம்ம வந்து இப்ப ராசி பார்க்கும்போது அந்த ராசி அவரோட லக்னம் எதுல இருக்குன்னா அதுல ஹவுஸ் பண்ணி அது நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். கேபியில் அப்படி வராது. ஏன் இன்வால்வ் ஆயிருக்கு? இன்வால்வ் ஆகுறது யாரு? நீ போட்ட கொஸ்டின் அது இன்வால்வ் ஆயிருக்கா? கேபியில பார்க்கும்போது இல்லை. Yes. இந்த ரூல் அப்ளை. ஆமா சார், கேபி பிரகாரம் தான் ப்ரொடெக்ஷன். அவர் கேட்டது கேபி அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் இதுல எது வேணும்? லேண்ட், ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல்ஸ், மதர், ப்ரொஃபஷன், ஃபைனான்சியலி நல்லா இருப்பானா, எனி ஒன் பர்சன் கேளுங்க. அந்த ஹவுஸை செக் பண்ணலாம். எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? சார் எது பத்தி தெரிஞ்சுக்கணும்? இப்போ ஒரு